இப்போ நமக்கு ஆரஞ்சு பழம் இம்போர்ட் பண்ணு, நோ எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்ணு. ஏன்? என் நிலத்தின் வளம் நீர் வளம் முக்கியம். எந்த நாடு நாசமாக போகட்டும், என் நாடு நல்லா இருக்கட்டும். அங்கே ஏன் நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் தலைவனாக இருக்கான். உனக்கு புரியுதா? புரியுதா நான் சொல்றது? இங்க எவனு வா உலகத்தில் எல்லா நாடும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சிங்கப்பூர். ஆனா ஏன் நாடு மேக் இன் இந்தியா. இந்த பொருளாதார கொள்கைக்கு பேரு வாடகைத்தாய் பொருளாதார கொள்கை. கற்பப்பை என்னது, வயிறு என்னது, சுமப்பது நான், புள்ள என்னது இல்லை. நான் பெத்தவனு வாங்கிட்டு போயிடுவேன். புரியுதா? இதை விடலாம் எளிமையாக உனக்கு விளக்க முடியாது. இதெல்லாம் கேட்டு எனக்கு ஓட்டு போடுவாயின்னு நான் நினைச்சு பேசல ராஜா, உருப்படுவாயின்னு நினைச்சு பேசுறேன். புரியுதா? போடு. நீ என்ன என் தங்கச்சி தோக்கடிச்சா மயிரே போச்சு, சொத்தை வித்துட்டு கிளினிக் வச்சு கொடுத்து வேலையை பார்த்துட்டு கல் என்னைக்கு வருவேன். அப்போ என் தங்கச்சிட்ட ஓசியா ஊசி போட்டு வருவீங்களா, ஓட்டு போட்டியான்னு அப்போ கேட்குமா. ஓட்டு போட்டியா? இப்போ ஒரு அளவுக்கு தானே கத்த முடியும். எங்களை என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலை நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? உங்களை பெற்ற மாதிரி தான் எங்கள் ஆத்தாள பொண்ணும் பெற்றேன். என்ன பண்ணுறது? எல்லா டாக்டரும் சொல்கிறான் சத்தமாக பேசாத ஜீமான், சாப்பிட்டா பேசுன்னு. அப்போ நான் எங்கள் ஐயா தென்கட்சி மாதிரி, என்ன நேயர்களே இந்த இடைத்தேர்தலில் இப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க? எங்கள் ஊரில் என்ன தெரியுமா சொல்லுவான், ஏப்பா சீமா என்னப்பா செத்தவங்க கையில் வெத்தலா குச்சி சத்தமாக பேசப்பா, வாங்கி பேசப்பா. எங்கள் ஊர்ல எல்லாம் முன்னு என்னப்பா கொஞ்சம் சத்தமாக பேசப்பா அப்படிம்பா. அது 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 வேற கதை. அது இப்போ அவன் என்ன சொல்கிறான், சீனாவில் வந்துப்பா பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்றான். 1 கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வரப்பா 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுப்பா 1 கிலோ. ஸ்டாப் இட்டுன்ட்டான். பன்னிக்கறி இம்போர்ட் பண்ணு. ஏன்? அவன் நாடு அவன் வளமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அண்ணன் எப்படி நம்ம என்ன இதை மாற்றணும். அதுக்கு பேர் தான் மாற்றம். இந்த மாற்றத்துக்கு பேரு புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அவன் கத்திக்கிட்டு இருப்பான், இந்த பாலிசியை எதிர்க்கிறார்கள், போப்பா. அவன் கேட்பான் இந்தியாவுக்குள்ள. நான் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கணான்னு கேட்கணும். இவ்வளவு நாள் இருந்தனா? அப்ப இருக்கனா? இவன் நாள் இருந்தன்னா செத்து விழுந்த என் மீனவனை இந்திய மீனவன் ஒரு தடவை நீ சொல்லலையே. தமிழ் மீனவன் எங்க ஆளு கார்த்திகை பாண்டியவன அங்க ஒரிசாவில் ஆள அவன் தமிழன்ட்ட. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆமா நான் தமிழன்ட்டேன். செத்து விழுந்தவன் இந்திய மீனவன் சொல்லல, தமிழ் மீனவன். ஆமா நான் தமிழ் மீனவன்ட்டேன். தட்சாலி வரானார். ஆமா நான் தமிழன்ட்டேன். அதுல என்ன உனக்கு? இந்தியாவில் நான் இருந்தா காவிரி தண்ணிக்கு ஏன் நான் முட்டிக்கால் போட்டு கையெட்டி நிக்கணும்பா? அப்பெல்லாம் நீங்க எங்கப்பா போனீங்க? இந்த சோகால்டு இந்தியர்ஸ், சோகால்டு இந்தியன்ஸ் எங்க போனீங்க? தண்ணி கேட்கும் போதெல்லாம் அடிச்சு விரட்டி, எங்க ஆத்தாளப்ப மயசவத்தவன அடிச்சு விரட்டி முட்டிக்கால் போட்டு அரை நிர்வாணமாக்கி சொந்த நாட்டுக்குள்ளே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அகதியா வரும்போது நக்கிக்கிட்டு இருந்தீங்களா? என்னத்தை புடிங்கிட்டு இருந்த நீ? ஒரு நாள் ஒரு பொழுது அங்க நான் உட்காரும் போது இந்த ஆட்டத்தை எல்லாம் நீ காட்டிடுறா பாக்குறேன். நல்ல ஆத்தாளப்புன்னு பிறந்தவன் நீ காட்டிடுறா பாக்குறேன். நீ காட்டிரு பாப்போம். அது அப்படி ஒரு ஆள் இருக்கணும்ல. எங்க பெரியவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு கோபம் வருமானு. என் இனத்துக்கு எதிராவது பேசி பாரு, செஞ்சு பாரு, அப்ப தெரியும் என் கோபம்ன்றது. அவன் பிள்ளையை நாங்கள் எப்படி இருப்போம்னு பாரு. சும்மா போட்டு இந்த கொள்கையை தகர்க்கணும். தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு வரணும். நான் சொல்லல, அண்ணல் காந்தி கண்ட பொருளாதார கொள்கை, நம்முடைய தாத்தா காந்தியினுடைய நேரடி உதவியாளர் ஜே.சி. குமரப்பா கண்ட பொருளாதார கொள்கை, அன்னை இந்திரா காந்தி கண்ட பொருளாதார கொள்கை. தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நல்லது என்று சொன்னது அம்மையார் இந்திரா காந்தி. இந்த மொழி என் தாத்தன் காமராஜுக்கு தெரியல. இவர்கள் படித்தவர்கள். என் பாட்டன் படிக்கல, என் தாத்தன் படிக்கல. சென்னை மெரினா கடற்கரையில் மாநாட்டில் பேசுறான் கிழவன். என்ன பேசுறான்? ஏப்பா ஊரான் நாட்டில் போய் சோத்துக்கு கையேந்திரதுக்கு அப்பா போராடி சுதந்திரம் பெற்றோம். கூழோ கஞ்சியோ என்ன இருக்கோ குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போங்கிறான். இதான்டா தற்சார்பு. இதான் தற்சார்பு. நீ ரொம்ப நாள் வேணாம், ஒரே ஒரு பீரியடு 5 முறை 50 ஆண்டுலாம் இவங்களுக்கு 5 ஆண்டு என்று கொடு. தற்சார்புனா என்னன்னு தெரிஞ்சுக்க. மாடு நான் வளர்க்குறேன், உழவு மாடு வளர்க்குறேன், அதை வச்சு உழுகிறேன், அவன் என் தோழன். ரேஷன் கார்டில் மாடை சேர்த்த பரம்பரைடா நம்ம. ரேஷன் கார்டில் மாடு வச்சுது. குடும்ப படம் எடுக்கும்போது, இன்னுமா எங்கள் வீடுகளை காட்டுறேன், குடும்ப படம் எடுக்கும்போது எங்கள் மாடு பக்கத்தில் நிற்கும்.
ஏன்னா எங்கள்ல ஒருத்தன் அந்த மாடை வச்சு நான் உழவு செய்வேன். அவன் உழவு செய்வான், டிராக்டர் கீரும், கலப்பை உழும். ஒரு மனிதன் 60 கிலோ எடையுள்ள மனிதன் நடக்கிற இடத்துல எதுவுமே முளைக்காது. கட்டிவட்ட தரையில புல்லு தான் முளைக்கும், நெல் முளைக்காது. தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய் செடி முளைக்காது. எங்க அப்பா சொல்றாங்க, நம்மாழ்வார், நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. இதுதான் கோட்பாடு. இப்போ டிராக்டருங்கிறது 60 கிலோ எடை இருக்கிற மனிதன் நடக்கும் போதே அந்த இடத்துல எதுவும் முளைக்காதுன்னா, 3-4 டன் எடை இருக்கிற சக்கரத்தை வச்சுக்கிட்டு உருட்டினா என்ன முளைக்கும் பாரு? மண்ணு கட்டி விட்டு போகும், கீறி விடும். ஆழ உழுவதை விட அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல்னு முன்னோர் சொன்னது. படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னவன் பகுத்தறிவாதி. மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும்னவன் பகுத்தறிவாதி. பகுத்து அறிகிறான், பட்டு அறிகிறான். படிச்சு அறியல, பட்டு அறிகிறான். படிப்பறிவை விடவும் பட்டறிவு மேலானது. படிப்பறிவு மறந்து போகும், பட்டறிவு மறக்காது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப கலப்பை வச்சு நான் உழுவான், என் கூட வருவான். நான் என்ன பண்ணுவேன், அவன் விளைய வச்ச நெல் இருக்கும், அவன் அறுத்து கொண்டு வருவேன். அவன் வண்டியில் தூக்கிட்டு வந்து போடுவான், அடிப்பேன், புனையலுக்கு பத்துவான், காலால் மிதிச்சு விடுவான், அந்த வைக்கோலை வைப்பேன், அவனுக்கு ஏற. அப்புறம் இந்த பாருங்க, அதுதான் அப்பா சொல்றாரு, அடி காட்டுக்கு நுனி, அடி காட்டுக்கு நடு, மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு. இப்போ அடி இருக்கு, நுனி இருக்கு, நடு இல்லை. குட்டை பயிராக கொண்டாந்துட்டேன். ஏன்? மாட்டுக்கு தீவனம் இருக்கக்கூடாது. மாட்டுக்கு தீவனம் தான் மாடு வளர்ப்பான். மாடு வளர்த்தா உழவு எந்திரம், டிராக்டர் வியாபாரம் ஆகாது. அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தில் இருப்பான் விவசாயி. அவன் மாட்டை அழிக்கணும். பலாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி டிராக்டர் சந்தைப்படுத்துறதுக்கு வெட்டி புதைச்சிருக்கான்னா ஒன்னால் நம்ப முடியுதான் பாரு. மாடு தான் ஐயா ஜேசி குமாரப்பட்ட டிராக்டர் நல்லா உழுகும், சாணம் போடுமான்னு கேட்டிருக்காரு. கேட்டிருக்காரு, சிரிக்காத. அது எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வி. எங்காலும் சாணம் போடுவான். இந்த சீம பசு போடுறது உரமாகாது. நீ எங்காலும் நாட்டு மாடு சாணம் போடுதில்ல, காலையில் போய் பாரு, பூச்சி வண்டு இருக்கும். இந்த சீம மாடு போடுதில்ல, அதை போய் பாரு, அப்படியே காற்றுல காஞ்சி பறந்து போயிடும், உரமாகாது. எங்கள் நாட்டு மாடு கண்ணுக்குட்டி போடுவோம், அவுத்து விடு நிற்காது. அவன் கண்ணுக்குட்டி போடுவான், அவுத்து விடு நகராது. சிரிக்காத ப்ளீஸ், சோதிச்சுப்பார், ஒரு தடவை சோதிச்சுப்பார், அண்ணன் சொல்றேன்ட்டு. அப்போ என்ன தெரியுது, இவன் உழுவான், புனையில் அடிப்பேன், நெல் எடுத்துகிட்டு போவேன், அவிப்பேன், அரைப்பேன், தவிடு அவனுக்கு, அரிசி எனக்கு, தவிடு அதில் பாதி அவனுக்கு உணவாக போடுவேன், சாப்பிடுவேன். மிச்சச்சோறு, வடிச்ச கஞ்சி அதில் ஊற்றி தொட்டியில் ஊற்றுவேன், சாப்பிடுவான். என்னோடே இருப்பான். உழுவான், மறுபடி உழுவான், சாணம் போடுவான், சாணி குழின்னு வச்சு அதில் சேமிப்போம். 6 மாதத்துக்கு அப்புறம் மக்கி போய் உழவுக்கு முன்னாடி அவனே வண்டியில் தூக்கிட்டு வருவான், வெட்டி கொண்டு வயலில் வீசுவோம், உரம். இது இந்த சுழற்சி முறை இருக்குல்ல, இதுதான் தற்சார்பு. இதுக்குள்ளேயே இருக்கும். புரியுது நினைக்கிறேன். அவனே என்னோட உழைப்பான், அவனே உரம் தருவான், எல்லாம். அதுதான் தற்சார்பு. அந்த வாழ்க்கை முறையை தகர்த்தான். அதுக்கு தான் என்ன பண்ணா, நாட்டு மாடு இருக்கிற வரை, உழவு மாடு இருக்கிற வரை உழவு எந்திரம் டிராக்டர் விற்பனைக்கு வராது, அதனால அதை அழிக்கணும். அதுக்கு தான் ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு வந்தான். வேற ஒன்றும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த இயற்கை உரம் என்பது, இயற்கை வேளாண்மைங்கிற, ஆடு மாட்டு கழிவு இல்லாத இயற்கை உரம் எனக்கு உனக்கு ஏது இயற்கை விவசாயம் சொல்ற வெக்கமா இல்ல? விவசாயமே இயற்கை தானே. அப்ப ஏதோ செயற்கை வந்திருக்கு. என்ன? 2ஆம் உலக பொருளை வெடிக்காத வெடியுப்புகளை எல்லாம் உரமாக்கினான், மிச்சத்தை பூச்சி மருந்துன்னா. அவன் பாரு, இந்த வெடியுப்பை கொண்டாந்து உரம்னு வித்தான். அதை இங்க இருக்கிற வேளாண் கல்லூரிகள் தலைவர்கள் எல்லாம் அவர்களை கையாளுகளை வச்சுக்கிட்டு வித்தான். நம்ம நெல் இந்த 110, 120 குழி பறிச்சா அந்த இதெல்லாம் இருக்குல்ல, கரடஞ்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, அதெல்லாம் விளைய மாட்டேங்குது இந்த உரத்துல. ஏது ஒரு சரியா வரலப்பா அப்படின்னோடனே, உன் விதை தப்பு, நான் ஒரு விதை தரேன்னு ராக் பல்லர் ஃபவுண்டேஷன் வந்து 5008, 5020 குட்டை பயிரை கொண்டாந்து கொடுத்தான். அன்னைக்கு வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு அவை வாடினான். இன்னைக்கு வரப்பு இருக்கு, நீரும் இல்லை, நெல்லும் இல்லை. அன்னைக்கு சாஞ்சு கிடக்கும், சனி மூளை பொலிமலை பார்த்து குனிஞ்சர்த்தம். இன்னைக்கு முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கணும். ஏன்னா வரப்புக்கு உள்ளே இருக்கு நெல். அன்னைக்கு வரப்புக்கு மேலே ஒரு ஆள் நடந்து போனால் கழுத்தளவுக்கு இருந்துச்சு, சாஞ்சு கிடந்துச்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இந்த தற்சார்புக்கு திரும்பணும். அப்ப என்ன பண்ணணும்? இவர்கள் சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகள் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு திரும்புறோம். தற்சார்பு பசுமைனா வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதார கொள்கை. இதுக்கு பேர் என்ன? மாற்றம். இது மாற்றம். இதுதான் மாற்றம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். மாற்றம்னா சும்மா பேசிட்டு கூடாது. செஞ்சிருவேன், செஞ்சிருவேன்,
செஞ்சிருவேன். பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் நானே வேளாண்மை செய்வேன். படித்த இளைஞர்கள், படிக்காத எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருவேன். ஆடு மாடுகள் பண்ணைகள் பால் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்வேன். நீ பாரு, ஒரு நாடா இது, அப்படி பூமியின் சொர்க்கமா நாங்க மாற்றி படைக்கலைன்னு நீ நினைக்கல, அப்படி கொண்டு வருவேன் இந்த நாட்டை. நீ கனவுல கூட அப்படி ஒரு தேசத்தை காண முடியாது, அவ்வளவு கனவு வச்சிருக்கோம் நாங்க. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி எங்களுடைய கனவு அதுதான். நீ சிப்கார்டு கொண்டு வருவ, அங்க என்ன தயாரிக்கிறான்? பிளாஸ்டிக், பாலித்தீன், இது தயாரிக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் கழிவு. இந்தியாவின் குப்பைமேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பைமேடு கடலூர். எல்லா நச்சு ஆலைகளையும் குரலற்ற மக்கள் இருக்காங்களா, மீனவ மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அரசியல் அதிகாரமற்ற மக்கள்கிட்ட கொண்டு நீர்வீழ்வான். ஸ்டெர்லைட்டை, இந்த அணு உலைய, எங்கெங்க நச்சு ஆலைகள் இருக்கோ அதெல்லாம் அங்கே கொண்டு நீர்வீழ்வான். ஏன்னா அவன்கிட்ட அதிகாரம் இல்லை, அவனுக்கு தான் குரல் இல்லை. நீ வேணா பார்த்துக்க, எண்ணூரில் போய் பாரு, எல்லா நச்சு ஆலைகளையும் அங்கே நீர்வீழ்ப்பான். எல்லா நச்சு ஆலைகளையும். முதல்ல அமோனியா கசிஞ்ச அந்த உர ஆலையில் என்னன்னு சொல்லி தயாரிச்சான் தெரியுமா? ஊன்று வச்சிருக்கான் தெரியுமா? பிஸ்கட் தயாரிக்க போறோம். எப்படி? எல்லாமே ஏமாற்றுவார்கள். இதை மாற்றுவதற்கு பேர் தான் மாற்றம், இதிலிருந்து தான் மாற்றம். அப்ப எப்படி நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்புக்கு எப்படி போறேன்? 2000 ஏக்கர்ல மாடுனா நீ வாங்குறவா, தூக்குச்சீட்டி வச்சு மேய்க்கிறது இல்ல, சிசிடிவி கேமரா சுத்தி ஃபென்சிங், அங்க குளிர் வெட்டப்பட்ட கண்ணாடி அறை. இங்கிருந்து பார்த்துருக்கோம் 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் ஏரி, எல்லா மாட்டுக்கு தீவனம், எல்லாம் அவன் சாப்பிட்டு அவன் அருமையா இருப்பான். சாணி போடுவான், வேக்கம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி ட்ரக்கில் ஏற்றணும். 1/2 கிலோமீட்டர்ல உரக்கிடங்கு, அங்கே உண்டி கொட்டுவான். அவன் தின்ட்டு போட்ட இறை கழிவு, அவன் போட்ட கழிவு, ஆடு மாட்டு கழிவு, மாட்டு கழிவு எல்லாத்தையும் குப்பை குடங்களை கொட்டுவேன். 100 ஏக்கரில் செமிப்பேன். அதுல இருந்து பயோகஸ், மீத்தேன், ஈத்தேன் தயாரிப்பேன். நோ மீத்தேன், ஈத்தேன் தயாரிக்கிற ONGC இழுத்து மூடுறா, வெளில ஓடுறா, தயாரிடாதுல. நீ எனக்கு பயோகஸ் தர வேணா, என்கிட்ட இருக்கு, உனக்கு எவ்வளவு வேணும் நான் தர்றேன். ஆடு மாட்டு கழிவு, மாட்டு கழிவுல இருந்து மன்னார்குடியில என் தம்பி அவன் வீட்டில் பயோகஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு அடுப்பறிக்க கொடுக்குறான், மின்சாரம் தயாரிக்கிறான், மோட்டர் பைக் ஓட்டிட்டு போறான். வீட்டில் தயாரிக்கிறான், அவங்க அண்ணன் நாட்டில் தயாரிக்கிறேங்கிற. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன உனக்கு பிரச்சனை? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு உனக்கு தெரியுமா? 9 லட்சம் கோடி. கடன் எவ்வளவு தெரியுமா? 9 லட்சம் கோடி. நீ மாடு வளர்க்க தயங்குற. மாடல்ல, கெடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறான் வள்ளுவ பெருமகனார். கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் செல்வம்ங்கிற. நீ எதை படிச்ச, எதை கேட்ட, எதை சொல்லி எதை கேட்கிற நீ தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வரணும். எல்லாவற்றுக்கும் பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்க கூடாது. ஓ நாடு பாரு, பாதுகாப்பு கருவி, துப்பாக்கி ஆற்ற வாங்குது, பீரங்கி ஆற்ற, போர்க்கப்பலை ஆற்ற, ரபேல் விமான ஆற்ற வாங்குச்சு. ரபேல் பிரான்ஸ், இஸ்ரேல் ராணுவம், பீரங்கி. எல்லா நாடுகள்கிட்டையும் துப்பாக்கி, தோட்டா, பீரங்கி, வான்படை எல்லாம் வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டு என் சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற போறேன் நீ சொல்லு. சரி, ரஷ்யா பிரான்ஸ் ரபேல் விமானத்தை விற்கிது, போர் விமானத்தை. இந்தியாவுக்கு மட்டும்தான் விற்பேன்னு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கானா? பாகிஸ்தான் கேட்டா கொடுக்க மாட்டானா? அவனுக்கு வேண்டியது வியாபாரம், அவ்வளவுதானே கொடுப்பான். நீ இப்ப என்னதான் செய்வ? நீ என்ன தயாரிப்ப? சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், கொசுவர்த்தி, வேற என்ன தயாரிப்ப? அதிகபட்சமா குவாட்ரு, பிராண்டி, ரம்மு, ஜின்னு, விஸ்கி, கல்லு மது குடிக்கப்படாது. கல்லு மது, இந்த சாரா, இந்த இவங்க விற்கிறாங்கல்ல, இந்த பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின்லாம் கோயிலில் கொடுக்குறாங்களே, தீர்த்தம், புனித நீர். அதனால அதை வாங்கி நல்லா நீங்க குடிக்கலாம். ஏய் அண்ணன், ஒரு சத்தியம் சொல்றேன், இவங்களை ஒழிக்காம நீ நல்ல அரசியலையோ நல்ல அதிகாரத்தையோ ஆட்சியோ நீ அமைக்க முடியாது.